இந்த ரூல்ல இருந்தா தான் நமக்கு என்ன பண்ண முடியும்னா நமக்கு கொடுக்குற எரர் ஸ்பாட்டிங் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து ரூல் நம்பர் 5. இந்த ரூல் நம்பர் 5 என்ன இருக்குன்னா words like 100, 1000, million, dozen etc. are used in singular form and preceded by a numeral. இதுல வந்து preceded என்னது? precededனா முன்னாடி இருக்குது, before. succeed என்னது? succeedனா அடுத்து வரது வந்து succeed. இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா வேர்ட்ஸ் வந்து நம்ம 100, 1000, million, dozen இதெல்லாம் யூஸ் பண்ணுவோமே. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் एक्चुअली என்ன பண்ணனும் அப்படினா இப்போ ஒரு நம்பர் வச்சு இந்த 1000க்கு முன்னாடி ஒரு நம்பரை மென்ஷன் பண்ணி வரும்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது என்னவா தான் வரணும் அப்படினா நமக்கு சிங்குலரா தான் வரணும், ப்ளூரலா வரக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 10,000 னு சொல்லணும். ஓகேவா? நமக்கு என்னவா மாறாது? 10,000s னு சொல்லக்கூடாது. இப்போ 5 னா 5,000s கிடையாது. நமக்கு ஒரு நம்பர் வந்து ஃபாலோ பண்ணி இப்போ 1000க்கு முன்னாடி ஒரு நம்பர் நமக்கு வருது அப்படினா அதுக்கு அது வரும்போது ப்ளூரல்ல வரக்கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம சும்மா சொல்லும்போது I have thousands of rupees அப்படினு சொல்லும்போது அப்படி வரும்போது thousands எஸ் வரலாம். ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி என்ன வரல, எந்த ஒரு நம்பருமே வரல. ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு மென்ஷன் பண்ணி வரும்போது தான் என்ன பண்ணணும் அப்படினா இதுல நமக்கு வந்து சிங்குலரா வரணும். அல்லாம I have thousands of rupees னா அது கரெக்ட் தான். ஓகேவா? எக்ஸாம்பிள் அப்போ she has donated 5,000 rupees. இதுல என்ன வந்திருக்கு? நமக்கு 5 வந்திருக்கு. இதுனா அதாவது இந்த வேர்ட் 1000க்கு முன்னாடி நமக்கு என்ன வந்திருக்கு? 5 வந்திருக்கு. அப்ப இது வரும்போது என்ன வரணும்? 5,000 தான் வரணும். 5,000s வரக்கூடாது. சோ இது என்னது? சென்டென்ஸ் கரெக்ட். ஓகேவா? இது நோ எரர். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. she has donated 5,000 rupees. நம்ம இப்ப பார்த்தோமே 5 வரும்போது நமக்கு என்ன தான் வரணும்? சிங்குலர் தான் வரணும். அப்ப என்ன வரணும்? இந்த எஸ் நமக்கு வரக்கூடாது. ஓகேவா? she has donated 5,000 rupees. அடுத்து பாருங்க she bought 2 dozens eggs. நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் 100, 1000, million, dozen இதெல்லாம் வரும்போது ஒரு நம்பர் கூட ஃபாலோ ஆகி வந்துச்சு அப்படின்னா சிங்குலர் தான் வரணும். இப்போ she bought என்ன வரணும்? 2 dozen eggs. ஓகேவா? இது நமக்கு எஸ் வரக்கூடாது. இந்த ரூல்ல வந்து நமக்கு ரொம்ப சின்ன ரூல் தான். ஆனா இதுலயே என்ன பண்ணுவாங்க? எரர் பண்ணுவோம். இந்த ரூல்லாம் தெரியல நமக்கு இது கண்டுபிடிக்க முடியாது. அப்போ வேர்ட்ஸ் லைக் 100, 1000, million, dozen இதெல்லாம் ஒரு நம்பருக்கு கூட ஃபாலோ ஆகி வரும்போது 5,000, 10,000, 6,000, 7,000 இப்படிலாம் வரும்போது நமக்கு சென்டென்ஸ்ல வந்து இந்த வேர்ட்ஸ் கூட ஃபாலோ ஆகி இந்த நம்பர்ஸ் கூட நமக்கு இந்த வேர்ட் எல்லாம் வரும்போது என்னதான் வரணும்? சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் இந்த ரூல். ஓகேவா? இந்த ரூல் ரொம்ப சின்ன ரூல் தான். அடுத்த ரூல் பாருங்க. until, unless, if, whether, that இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். if கிளாஸ் படிச்சிருப்போம். இந்த if கிளாஸ்ங்கிறது ஒரு தனி டாபிக். அது நம்ம தனியா பார்க்கலாம். அப்போ அது ஈஸியா புரியும். இப்போ நம்ம until, unless பார்க்கலாம். until நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? unless நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இப்போ until இப்போ ஒரு டைம், ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நான் சென்டென்ஸ்ல unless யூஸ் பண்ணுவோம். until யூஸ் பண்ணுவோம். சரியா? அது வரை நான் உனக்காக காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப இந்த அந்த வரை அந்த டைம் டினோட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த until யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு கண்டிஷன், இது பண்ணலன்னா இது நடக்காது. நமக்கு கண்டிஷன்ஸ் நிறைய பார்த்திருக்கோம். இப்போ நம்ம வீட்ல சொல்லுவாங்களே, நீ படிச்சுட்டு வந்த அப்படின்னா நீ எக்ஸாம்ல படிச்சு நல்ல மார்க் எடுத்தா நான் உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி தருவேன் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க வீட்ல. அதே மாதிரி ஒரு கண்டிஷனை மென்ஷன் பண்ணும்போது என்ன வரும்? இந்த unless வரும். ஓகேவா? ifங்கிறது கண்டிஷனல் கிளாஸ். நம்ம if கிளாஸ் டாபிக் தனியா பார்க்கலாம். அப்புறமா whether ஒரு சந்தேகத்தை சொல்றது குறிக்கிறது தான் இது. இந்த whether வரும். அப்புறமா thatனா கண்டிப்பா அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணும்போது என்ன வரும்? நமக்கு இந்த that வரும். that வந்து certaintyனா கண்டிப்பா இது நடக்கும். அதுதான் இது certainty. எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கே புரியும். ஓகேவா? I will wait until or unless he comes. நம்ம என்ன படிச்சோம்? டைம் மென்ஷன் பண்றது என்னதான் வரும்? until வரும். அப்ப இவன் வந்து அவனுக்காக காத்துட்டு இருக்கான். அப்ப காத்துட்டு இருக்கும்போது நமக்கு அதுல என்னதான் வரும்? டைம் தானே வரும். ஏன்னா அது வரை காத்திருக்கான் அப்படின்னா டைம், இந்த டைம்ல தான் நம்ம காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதானே? அப்போ I will wait unless அப்புறம் until வருமா? டைம் மென்ஷன் பண்றது என்னதான் வரும்? until தான் வரும். ஓகேவா? I will wait until he comes. இப்போ இது பாருங்க, until or unless he works he will not succeed. இது என்னது? இப்போ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா அவனால சக்சஸ் ஆக முடியாது. இதுல டைம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இது என்னது? கண்டிஷன். நீ வந்து படிக்கல அப்படின்னா நீ
ஆக மாட்டா அப்படிங்கிறது என்னது ஒரு கண்டிஷன். அப்படி அந்த கண்டிஷனை சொல்லும்போது நமக்கு இங்க என்னென்ன வரணும் அப்படின்னா அன்லெஸ் வரணும். ஓகேவா? கண்டிஷனல் கிளாஸ். இப்போ டைம் மென்ஷன் பண்றது அப்படின்னா நமக்கு என்ன யூஸ் பண்ணணும்? until யூஸ் பண்ணணும். அதே இது ஒரு கண்டிஷன், இது பண்ணாதான் இது நடக்கும், இது சொன்னாதான் இது நடக்கும் அப்படிங்கிற கண்டிஷனை மென்ஷன் பண்றது என்னது? unless he works he will not succeed. அதாவது அவன் ஹார்ட் என்னது சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா சக்சஸ் ஆக முடியாது. அப்ப இது என்னது? இது ஒரு கண்டிஷன். ஓகேவா? இப்போ இந்த क्वेश्चंस பாருங்க. நமக்கு he doesn't work dash, he doesn't work hard, he will not succeed. நமக்கு இப்போ இங்க என்ன படிச்சிருக்கோம்? ஒரு கண்டிஷன்ல நமக்கு மென்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? unless சொல்ல நம்ம படிச்சிருக்கோம். அப்படினா ஒரு இப்போ டைம் மென்ஷன்னா until, கண்டிஷன்னா unless. if நமக்கு என்னதான் வரும்? கண்டிஷன்ல தான் வரும். அப்ப இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு என்ன வரும்? unless he doesn't work hard he will not succeed. இல்ல if he doesn't work hard he will not succeed. இந்த क्वेश्चனுக்கு நமக்கு ஆன்சர் என்னதான் வரும் அப்படினா if he doesn't work hard he will not succeed. ஏன் அப்படினா நமக்கு if plus not தான் நமக்கு என்னது? இந்த unless. ஓகேவா? சென்டென்ஸ் பாருங்க. சென்டென்ஸ்ல ஏற்கனவே உங்களுக்கு doesn't. இந்த சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ் ஏற்கனவே நெகட்டிவ் சென்டென்ஸா கொடுத்திருக்காங்க. அப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணும்? ரெண்டு நெகட்டிவ் சென்டென்ஸ்னா நமக்கு என்ன ஆகும்? பாசிட்டிவ் ஆகும். கண்டிஷனால என்னது? நமக்கு அப்படி வரக்கூடாது. சோ ஒரு கண்டிஷன் நடந்தாதான் இன்னொரு கண்டிஷன் நடக்கும். அப்படினா ரெண்டுமே டவுட்டா வர முடியாது. இப்போ இது நம்ம பாசிட்டிவ் வரக்கூடாது. சோ இங்க ஏற்கனவே நெகட்டிவ் இருக்கனால நம்ம இந்த unless வரல. இங்க நம்ம என்ன பண்றோம்? if போடுறோம். ஓகேவா? unless என்னது? if plus not. ஏற்கனவே சென்டென்ஸ்ல இங்க doesn't நெகட்டிவ் வந்ததனால நம்ம என்னதான் போடுறோம்? if போடுறோம். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. I don't know if he will come. இந்த சென்டென்ஸ்ல என்ன எரர்? I don't know if he will come. இதுல எதுவுமே எரர் கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியாது. இது ஒரு கண்டிஷன்லயே நமக்கு வந்திருக்கு. if class டாபிக் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? if class மட்டும் டீடைலா பார்க்கலாம். இப்போ இதுல வந்து சும்மா ஒரு லைட்டா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்தா போதும். I don't know if he will come. அப்போ இதுல வந்து என்னது? don't வரும்போது unless எந்த நெகட்டிவ் வேர்டுமே வரல. நமக்கு if தான் இருக்குது. அப்போ இதுல என்னது? எரர் இல்ல. சென்டென்ஸ் இது வந்து கரெக்ட்டா. அப்புறமா I have a few doubts that he will come. அப்படினா என்னது? இந்த a few னா என்னது? கொஞ்சோண்டு டவுட் இருக்குது. இப்போ few னா என்னதுன்னா டவுட்டே இல்ல, நோ டவுட், கன்ஃபார்மா இருக்குதா என்னது? few. and doubt அப்படினா a few அப்படினா என்னது? some doubt இருந்தா தான் என்னது? a few. நமக்கு இங்க சென்டென்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க? I have a few doubts that or whether he will come. சென்டென்ஸ்ல என்ன வரும்? நம்ம என்ன சொல்ல படிச்சோம்? that அப்படிங்கிறதுனா certainty. certainty கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா இருக்குது, எந்த டவுட்டுமே எனக்கு இல்ல. அப்ப டவுட்டே இல்லாத சென்டென்ஸ் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? that யூஸ் பண்ணணும். இங்க என்ன சொல்லிருக்காங்க? I have a few doubt. அப்படினா எனக்கு கொஞ்சோண்டு டவுட் இருக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படினா என்னது? கன்ஃபார்ம் கிடையாது. அப்ப that யூஸ் பண்ணும்போது இங்க என்னது யூஸ் பண்ணனும்? whether. I have a few doubt whether he will come. சரி, அவன் வருவானான்னு எனக்கு கொஞ்சோண்டு டவுட் இருக்கு. அப்ப டவுட் இருக்கும்போது நம்ம என்னதான் யூஸ் பண்ணனும்? whether தான் யூஸ் பண்ணனும். that வந்து கன்ஃபார்ம்டு சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. I have few doubts that or whether he will come. இங்க few doubts. few னா என்னது? நம்ம படிச்சோம் டவுட்டே இல்லன்னு படிச்சோம். ஓகேவா? have few னா கொஞ்சம் டவுட் இருக்குது. வெறும் few அப்படினா டவுட்டே இல்ல. டவுட்டே இல்லன்னா சென்டென்ஸ் என்னது? certain sentence. அப்போ I have few doubts that he will come. அப்படினா எனக்கு டவுட்டே இல்ல, அவன் வருவான்னு எனக்கு எந்த டவுட்டுமே இல்லாம கண்டிப்பா வருவான் தான் I have few doubts that he will come. அப்படினா இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவ். அதாவது certain நமக்கு டவுட்டே இல்லாம கன்ஃபார்மா தெரியும் அப்படினா that யூஸ் பண்ணனும். கன்ஃபார்ம் இல்ல அப்படினா என்ன யூஸ் பண்ணனும்? whether யூஸ் பண்ணனும். இந்த few and few கொஞ்சம் குழப்பம், ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. and few வரும்போது என்னது? கொஞ்சோண்டு டவுட் இருக்குதுன்னு அர்த்தம். வேற few வரும்போது எனக்கு டவுட்டே இல்ல தான் few. அடுத்து I don't know that or if he will complete the work on time. இதுக்கு என்ன வரும்? I don't know that or if he will complete the work on time. அப்படினா எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்னது? கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியல. that இந்த சென்டென்ஸ் நாம யூஸ் பண்ணுவோம் கன்ஃபார்ம்டு சென்டென்ஸ். அப்ப இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியல. அப்ப என்னதான் வரும் நமக்கு? if. ஓகேவா? இப்போ
ரெண்டு சென்டென்ஸ் வர்ப் சேர்ந்து டஸ் வரும்போது அதாவது கண்டிஷனாக வரும்போது நமக்கு என்னதான் யூஸ் பண்ணோம் ரெண்டு நெகட்டிவ் சேர்ந்து வராது அப்போ அந்த இதில் அதனால இந்த டஸ் இருக்கும்போது ஏற்கனவே நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் இஃப் யூஸ் பண்ணுறோம் அதே இது இதில் வந்து இஃப் அப்படியே வந்துட்டு அதில் எந்த இடமே இல்லை ஐ ஹேவ் ஃபியூன்றது கொஞ்சோண்டு டவுட் இருக்குது ஃபியூனா டவுட்டே இல்லை சர்டன் சென்டென்சஸ்க்கு சர்டனிட்டிக்கு மட்டும்தான் என்ன யூஸ் பண்ணுவோம் that யூஸ் பண்ணுவோம் டவுட் இருந்துச்சுன்னா வெதர் யூஸ் பண்ணுவோம் இஃப் வந்து கண்டிஷனுக்கும் வரும் நமக்கு டவுட்டுக்கும் வரும் ஓகேவா டவுட் நம்ம இந்த இஃப் மட்டும் இஃப் கிளாஸ் தனியாக பார்க்கலாம் ஓகேவா அடுத்த கிளாஸில் அடுத்து ஐ டோன்ட் நோ தட் இஃப் that or if he will complete the work content இது அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல அப்ப என்ன யூஸ் பண்றோம் நம்ம if யூஸ் பண்றோம் ஓகேவா இன்னைக்குள்ள கிளாஸ்